நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிற, மரணத்தை வெற்றி சிறந்த உயிர் திறந்த உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் காலை நேரத்தில் இந்த காணொலி வழியாக ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெளிந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து ஆண்டவர் எங்களை காத்து வழிநடத்தினே புதிய நாளை தந்திருக்கிறேன், ஜீவனை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உயிர் தெளிந்த இயேசுவின் பிரசன்னத்தையும் ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானத்தை தந்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 243வது பாடல், என் மீட்பர் உயிருள்ளவர், இது என்ன ஆறுதல், மரித்தவர் ஜீவிக்கின்றார், என்றென்றைக்கும் என் தலைவர் என்ற பாடலை நம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 243வது பாடல் சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். சாவை வெல்லவோ தாமிடம் என்னை சேர்ப்பவா என்றென்றுமோ இருளவா இயேசு மகிமையுள்ளவா
மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெளிந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அன்பான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலும் வாசித்து தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 31 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். லூக்கா 24, 13 முதல் 31. இந்த பகுதி இயேசு ஆண்டவருடைய சீடர்களில் 2 பேர் இயேசு மரித்து உயிர்த்திருந்த அந்த சாகாயில வேளையிலே, ஈஸ்டர் சண்டே அந்த ஈவினிங்கில் 2 பேரும் சம்பாஷித்து கொண்டு பேசிக்கொண்டு எம்மாவு என்கின்ற ஊருக்கு செல்லுகின்ற போது ஏற்பட்ட உரையாடலில் இயேசுவும் இணைந்து கொண்டவராய் அவருடைய அவிசுவாசத்தை போக்கி விசுவாசத்தை கொடுக்கின்ற ஒரு அருமையான பகுதியாக இந்த பகுதியை நம்ம பார்க்கின்றோம். இந்த லூக்கா சுவிசேஷம் நம்முடைய சுவிசேஷ பகுதிகளில் 4 பகுதிகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக லூக்கா தான், மருத்துவர் லூக்கா என்று நம்ம பார்க்கின்றோம். இவர் ஒரு நான் ஜீவிஷ், எ ஜென்டைல் கிறிஸ்டியன், ஃபிசிஷியன் அண்ட் எ கிரேட் ரைட்டர், ஹிஸ்டாரியன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தினுடைய தேதி நாம் பார்க்கும்போது முதல் நூற்றாண்டில், இயேசு ஆண்டவருடைய நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அதாவது இதனுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதர் அல்லாத மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இயேசு ஆண்டவர் உலக இரட்சகர் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதனுடைய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர்மார்க்கன் என்று சொல்வார்கள். உர்மார்க் அப்படின்னா மார்க்கிலிருந்து எழுதப்பட்டதாக கியூ சோர்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம். ஹைப்போதெட்டிக்கல் கலெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் சேயிங்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கின்ற முக்கியமானது இந்த குட் சமாரிட்டன், ப்ராடிகல் சன், இந்த ரெண்டுமே ஒரு உலக சிறப்பு மிக்க ஓமைகளாக நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப அழகாக லூக்கா எழுதியிருக்கின்றார். முக்கியமான தீம் சால்வேஷன் ஹிஸ்ட்ரி. லூக் எம்பசைசஸ் த யூனிவர்சல் ஸ்கோப் ஆஃப் சால்வேஷன் அண்ட் காட்ஸ் பிளான் டு ரீச் ஆல் பீப்புள். அதாவது ரட்சிப்பை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நூலாக இந்த நூல் சேர்க்கின்ற நூலாக இருக்கிறது. அதே போல் இயேசுவின் மன உருக்கத்தை அது அதிகமாய் காண்பிக்கின்றது. ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற புறந்தள்ளப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, அதாவது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ், குரலற்ற மனிதர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் குரலாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய இந்த ரோல் என்ன அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகின்றார். முக்கியமானது இதில் யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னாக்கா, இயேசு ஆண்டவருடைய வாழ்வு, ஊழியம், அவருடைய போதனைகள். அதே போல் இறையல் சிந்தனைகளை பார்க்கும்போது நேச்சர் ஆஃப் காட், ஆண்டவருடைய நேச்சர், இயற்கை, ரட்சிப்பு, அதே போல் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நம்ம பார்க்கணும். மாணவர்கள், இங்கே இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா, இயேசுவை அறிந்து கொள்ளாத சீடர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ரெகக்னைசிங் ஜீசஸ் ஆன் த எம்மாவுஸ் ரோடு என்று நம்ம பார்க்கணும். தி டிசைபிள்ஸ் ஜேர்னி. மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு பயணம்தான். பயணிக்காதவன் மனிதனே அல்ல என்று பார்க்கிறோம். குழந்தையில பிறக்கிறோம், 0 வயசு, 0லேருந்து 1 பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாருமே பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு இடத்த விட்டு இடத்த போகிறோம். யாருமே பிறந்த இடத்துல இருக்கிறதில்ல. இப்போ நம்ம எல்லாம் கூட வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், கிராமத்துலேருந்து ஆம்பூரில் செட்டில் ஆகிருக்கிறோம். இங்கேருந்து நிறைய பேர் வேலூருக்கு போய்க்கிறாங்க, வேலூர்லேருந்து அப்படியே சென்னைக்கு போய்க்கிறாங்க, சென்னையிலேருந்து துபாய் போய்க்கிறாங்க. அந்த மாதிரி பல இடங்களில் ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஏசு ஆண்டவர் கூட ஊழியத்தில் 3.5 வருஷம் அவர் ட்ராவல்லே இருந்தார். ஒவ்வொரு இடமெல்லாம் ஊழியத்தை செய்து கொண்டு சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்து கொண்டு, ஏழை எளிய மக்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டு அவங்களை விடுதலை செய்து கொண்டு தான் இருந்தார். இப்போ இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த அந்த சாயங்கால வேளையில் சீடர்கள் இயேசு மரித்து விட்டார், இனி நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது தெரில அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்தவர்களாக எருசலேமை விட்டு ஒரு 20-30 மைல் தூரம் இருக்கின்ற எம்மாவு என்கின்ற ஊருக்கு 2 சீடர்கள் நடந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் மரித்துட்டாரு அப்படின்னு பாருங்க. அதே நாளில் சீடர்களுள் 2 எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் இல்லையா, 11 கிலோமீட்டர்
தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வூரின் பெயர் எம்மாவு. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இட் இஸ் கிரேட் கான்வர்சேஷன். 2 பேர் கான்வர்சேஷன் பண்றாங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். செய்தியில கூட நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் சொல்றதை விட 2 பேர் உட்கார்ந்து சொல்றது இன்னும் நல்லா இருக்குது. இன்னும் 4 பேர் உரையாடுறது, டிபேட் வைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுபோல இந்த இருவருமே இயேசு ஆண்டவருடைய மரணத்தை குறித்து தான் பேசுறாங்க. உயிர்த்தெழுதலை பற்றி அவங்க பேசவில்லை. தெரியல, அவங்களுக்கு நம்பவில்லை. அவர்களின் நிகழ்ச்சிகளை குறித்து ஒருவரோடு பேசிக்கொண்டு சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். பார்த்தீங்களா? ஜீசஸ் வாக்ஸ் வித் எம்மாவுஸ் டிசைபிள்ஸ். ஹல்லேலூயா. தி கிரேட்டஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான். ஏன்னா இயேசு நாம் தனியாக இருக்கும்போது, கவலையிலே, துன்பத்திலே, துயரத்திலே கைவிடப்பட்டு இருக்கும்போது அவர் தனியாய் நம்மை விடுவதே இல்லை. நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் லாசரு மரித்த போது மார்த்தா ஓடி வந்த, ஆண்டவரே நீர் இருந்தால் வாங்க இடத்த பார்க்கலான்னு சொல்லி வரும்போது இயேசு தூரத்தில் நின்று கண்ணீர் விட்டார். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சிந்தனைகளை, உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட ஆண்டவர். அவருக்கும் அழுகை வரும், அவரும் சிரிப்பாரு, அவரும் நம்மோடு கூட இருந்து மனிதர்களுடைய எல்லா செயல்பாடுகளிலே தன்னை இணைத்து கொண்டவராக இருக்கிறார். அப்போ இங்கே அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டவராய் கூடவே நடந்து செல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நடந்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எதற்குறித்தும் பயப்படாம தைரியமாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்போ அவர் யார் என்று அவர்களுக்கு உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது. அந்த விசுவாசம் இல்லாதனால அவ்விசுவாசம் வந்து அவருடைய கண்கள் என்ன ஆயிடுச்சான், மறைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். உடனே அவருக்கு சொல்றாரு, நீ என்னமா பேசினீங்க, இன்னும் புரியலையே அப்படின்னு. அப்போ அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிலோயோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். இப்போ கிளியோப்பா சொல்றாரு, எருசலேமிலே தங்கியிருக்கிற எல்லாருக்குமே போன வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு தெரியுமே, ஏன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்ட உடனே அவரும் சொல்லாதுக்கு அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராய் திகழ்ந்தார். ரொம்ப அழகா சொல்றார் பார். கடவுளுக்கும் மக்களுக்கும் நல்ல இறைவாக்கினராக, இஸ் a greatest prophet அப்படின்றாங்க. கிரேட்டஸ்ட் ப்ராஃபட். அதே போல அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் விடியற்காலையில கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை. அன்றைக்கி என்ன நடந்ததோ அன்றைக்கி பார்க்குறாங்க. லூக்கா 24 முதலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே மகதலே மரியா, யோவன்னா, சூசன்னா எல்லாம் வராங்க. நறுமண தைலம் பூசலாம் இயேசு ஆண்டவருக்கு அப்படின்னு வரும்போது அவருடைய உடல் இல்லை, தேவத்தில் இருக்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, உயிர் தெளிந்திருக்கிற செய்தி இப்போ கலிலேக்கு போயிருக்கிறார் சொன்ன உடனே அவங்க போய் பார்க்குறாங்க, எங்குமே அவர் இல்லை. ஆனால் உடல் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் உயிர் தெளிந்தாரா என்ற செய்தி அவங்களுக்கு டவுட்டை தான் கிளப்பியது. எப்பவுமே ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. ரொம்ப அழகா சொல்றார் பார். முட்டாள்களே என்று சொல்லுகிறார். ஏன்னா நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா, இறைவாக்கினர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை நீங்க யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறார். மேசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இதன் பகலை பட வேண்டும், இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார். பார்த்தீங்களா,
பழைய ஏற்பாடு முழுவதையும் இயேசு என்ன பண்றாரு, அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். இயேசு ஆண்டவருடைய பிறப்பு வாக்களித்தது ஆதியாகமம் 3:15. அப்புறம் அதே போல மோசேனுடைய வாழ்நாளிலே மோசே ஒரு இறைவாக்கினராகவும் தலைவராகவும் விடுதலையாளராக இருந்தார். அது இயேசுவுடைய நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா என்ற புத்தகம், ஏசையா, இவையெல்லாம் இயேசு விடுதலையாளர் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றதை பாருங்க. இதெல்லாம் இவங்க எல்லாமே இயேசுனுடைய நிழல். ஒரிஜினல் இயேசுதான் அப்படின்றது சொன்ன உடனே அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர்கள் போல காட்டி கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவர் இணங்க வைத்தார்கள். அவர் போகிறத பார்த்து, வாப்பா வாங்க ஐயா, வாங்க என் கூட தங்குங்க சொல்லிட்டார். அப்போ அவர்களோடு பந்தியில் அவர்கள் அமர்ந்திருந்த அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவரிடமிருந்து மறைந்து போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தேகங்களை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், நம்ப வேண்டியதாங்க. சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் நம்பவில்லையா? மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் இறைவாக்கு உரைத்திருக்கிறார்களே என்னை பற்றி அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு ஆண்டவர் அந்த ஜேர்னி, தி டிசைபிள்ஸ் ஜேர்னியில கூட இருக்கிறார். அவங்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஆண்டவருடைய குரூசிஃபிக்ஷனால அவங்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறதுனால கூட இருந்து அவங்களை ஆற்றி தேற்றுகிறார். இயேசு ஆண்டவருடைய இந்த பிரசன்ஸ் இல்லையா, ஜீசஸ் பிரசன்ஸ் ஜாயின்ஸ் தம் ஆன் த ஜேர்னி பட் தே டோன்ட் ரெகக்னைஸ் தம். அவங்க தெரிந்துக்கல, ஆனாலும் இயேசு ஆண்டவர் சொல்றார். அப்போ மூன்றாவது கான்வர்சேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். அவங்க ஒருத்தரை கான்வர்சேஷன் பண்ணி பேசினே போறாங்க இல்லையா. ஜீசஸ் கொஸ்டின், இயேசு ஆண்டவர் கேட்கிறார். ஜீசஸ் ஆஸ்க்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் என்கேஜஸ் டிசைபிள்ஸ் இன் கான்வர்சேஷன். ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு உரையாடல் பல சந்தேகங்களை நமக்கு கொடுக்கும். அதுபோலதான் இங்கே இயேசுவின் சீடர்கள் 2 பேரும் இயேசுவோடு உரையாடி கேள்வி கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அழகான அர்த்தங்களை புரிந்து. அப்ப நம்முடைய போதகர்கள் கூட சில நேரங்களில் ஆலயத்தில் கேள்வி கேட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லது, எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஏன்னா நேரடியாக நம்ம பேசினுக்கிறத விட கேள்வி கேட்டு பிரசங்கம் பண்ணும்போது மக்களுடைய அறிவை தூண்ட முடிகிறது, கவன சிதறல்களை நம்ம குறைக்க முடிகிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. அதுபோல நாம் நம்முடைய ஆயர்கள் செய்தால் நலமா இருக்கும். ஸ்கிரிப்சுரல் எக்ஸ்பிளனேஷன், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அவர் சொல்றார். அதுக்கப்புறம் ரெகக்னேஷன் அண்ட் ரெவலேஷன், இயேசு ஆண்டவர் யார் என்பதை அவங்க புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய கண்களை திறக்கிறார். பிரேக்கிங் பிரெட், இந்த பிரேக்கிங் பிரெட் ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கு இருந்து இன்று வரையில நம்ம ஆண்டவருடைய திரு சரீரத்தை ரத்தத்தை நாம் புசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வு கொடுக்கப்படுகிறது. இயேசுடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போகுது. அப்போ ஜீசஸ் பிரேக்ஸ் பிரெட் அண்ட் தி டிசைபிள்ஸ் ரெகக்னைஸ் ஹிம். ஜீசஸ் என்ன பண்றாரு, பிரெட்டை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிரேயர் பண்ணி தரும்போது இது இயேசு ஆண்டவர் மட்டும் தானே பண்ணுவாரு, வேறு யாரும் செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லி அப்படியே கண்கள் திறந்து இயேசுவை நம்பினார்கள். அந்த இடத்துல அப்படியே பிரசன்ஸ் இருந்தது. அதான் சொன்னார். அப்போ அங்கிருந்து அவர் புறப்படுகிறார். ஜீசஸ் டிஸ்அப்பியர்ஸ் லீவிங் தி டிசைபிள் வித் நியூ ஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு அறிவை கொடுத்து விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து கடை சொல்றார். அப்போ இந்த எம்மாவு எங்க இருக்குதுன்னா பாருங்க, எம்மாவுஸ் இஸ் எ நிக்கோபோலிஸ், எ டவுன் இன் ஏன்ஷியன்ட் ஜுடேயா, now known as Emmaus, located about 30 kilometers northwest of Jerusalem. எருசலேமிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது கியூபயல் என்று சொல்லப்படுகிற வில்லேஜ் நியர் ஜெருசலேம் ஆல்சோ கன்சிடர்ட் as a possible location of Emmaus. லூக்கா 24 இது இருக்கிறது. இது போஸ்ட் ரிசரக்ஷன் ஏன்ஷியன்ட் டவுன் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி சந்தேகம் இருக்கிறதா? இருக்கவே கூடாது. எந்த சந்தேகத்தையும் படாமல் ஒரு குழந்தையை போல, குழந்தை எப்படி தாய் முகத்தை கண்டு இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எனக்கு பால் கொடுக்குறாங்க, இவங்க தான் எனக்கு தூங்க வைக்கிறாங்க, எறும்பு கட்சாலும் கொசு கட்சாலும் இவங்க என்ன பாராட்டி சீராட்டி தாளாட்டி தூங்க வைக்கிறது போல இவர் தான் என் இயேசு ஆண்டவர், இவர் எனக்காய் பிறந்தவர், எனக்காய் வாழ்ந்தவர், எனக்காய் மரித்தவர், எனக்காய் ரத்தம் சிந்தினவர், என்னை மீட்டு கொண்டவர், எனக்காய் உயிர் தெழுந்தவர் என்கின்ற செய்தியை குழந்தைத்தனமாய் நம்ப வேண்டும். அதான் மார்ட்டின் லூத்தர் சொல்றார், பிலீவ் ஜீசஸ் as the child believe his mother and father. ஒரு குழந்தை தகப்பனையும் தாயையும் எப்படி நம்புகிறதோ, எங்கள் அப்பா எது கேட்டாலும் வாங்கி தருவார். அந்த அப்பா ஏழையாக இருப்பார்,
ஆனால் குழந்தை என்ன பண்ணும், எங்கள் அப்பா எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தர்றார். அதுதான் அப்பாவின் அன்பு. அந்த அப்பாவினுடைய அன்பு, அது நம்பிக்கை, அப்பா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. அம்மா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? அம்மா எனக்கு பால் தருவாங்க, அம்மா எனக்கு குளிக்க வைப்பாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க, நல்ல உணவு சமைத்து தருவாங்க இல்லையா? அதுதான் அந்த நம்பிக்கை. நமக்கு இல்லைன்னு சொன்னால் எனக்கு திருச்சபை வளர்ந்துருக்காது இல்லையா? அடிக்கடி நான் தான் சொல்லுவேன், ரிசரக்ஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச். வித்தவுட் ரிசரக்ஷன் த சர்ச் cannot grow. 2000 இயர்ஸா இந்த திருச்சபை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசு உயிர்த்தெழுதல் மட்டுமே. அந்த உயிர்த்தெழுதலை நம்புவோம், விசுவாசிப்போம், பகிர்வோம், வாழ்வோம். உயிர்த்த ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி உயிர்த்தெழுதலை நம்பாமல் இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படி உயிர்த்தெழுதலை நம்பி விசுவாசத்தோடு அதை பகிர்ந்து எல்லாருக்கும் நாங்கள் சாட்சியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். காலை நேரத்தில் ஆண்டவரே, த வெரி அர்ஜென்ட் பிரேயராக இப்படி இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, நேற்று முந்தைய தினத்தில் கர்த்தாவே, இந்த பஹல்காம் என்று சொல்லப்படுகிற காஷ்மீர் ஆண்டவரே, அந்த பகுதியில் 28 சிவிலியன்ஸ் மக்களை ஆண்டவரே தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். அது சரியாக புலப்படவில்லை. ஆண்டவரே, எந்த நாட்டு தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள், அது தவறு. மனித உரிமைக்கு மீறுகிற ஒரு செயல், மனித உரிமை மீறல் என்பதை நாங்கள் பதிவு செய்து இந்த ஜபத்தில் அவர்களை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை, அவங்களுக்காக கூட ஜபிக்கிறோம். மரித்து போன 28 குடும்பங்களுடைய ஆண்டவரே மனைவி மக்கள் ஆண்டவரே இங்கே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, காயப்பட்டிருக்கிற குடும்பங்கள், இதனால் என்னுடைய பாரத பிரதமர் ஆண்டவரே, டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் ஆண்டவர் மிகுந்த குழப்பத்தில் பயத்தில் இருக்கிறாங்க. பயத்தை நீக்கி இந்த நேரத்தில் தேசத்தை வழிநடத்த அவர்களுக்கு தேவையான ஞானத்தை, அறிவை தந்து வழிநடத்த. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் தொடர்ந்து எங்கள் தேசத்தில் நடக்காதபடி கர்த்தரங்களை காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, இதோ இப்படி இந்திய தேசத்திற்காக பாதுகாப்புக்காக ஜனாதிபதி, பிரதமர், இப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், கவர்னர்கள், கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுக்காக நான் ஜபிக்கிறோம். உடன் இருக்கிறோம். நாங்கள் இந்தியர்கள், எங்களுக்கு மத்தியில் பல ஜாதிகள், பல மதங்கள் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் இந்தியர்கள், அனைவரும் உடன் பிறந்தோர். எங்களுக்குள்ள ஜாதி மதம் வந்து எங்களை பிரிக்க முடியாது என்பதை உணர்ந்து நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்தியாவுக்காக ஒற்றுமையாக நிற்கிறோம். வாழ்க இந்தியா, வாழ்க இந்திய தேசம், வாழ்க இந்திய மக்கள் என்பதை மீண்டும் ஆண்டவரை இந்த நேரத்தில் அறிவுறுத்த ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலே கடாட்சம் வைத்து எங்கள் தேசத்தை என் தேவன் காத்தரல வேண்டுமாய், இப்படிப்பட்ட தீவிரவாத ஆண்டவர் சக்திகளிலிருந்து எங்களை நீர் காத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமைதி, சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அதே போல இந்திய சுவிசேஷ உத்தரவு திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். காத்தரலும் வழி நடத்தும். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதோ என்னுடைய வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபை சார்ந்த அன்புக்குரிய கிரேஸ் அம்மா, ஆண்டவர் ஜீவாப்பாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் அன்பு மகன் பிரவீன் ஜேக்கப்புக்காக ஜபிக்கிறோம். அவனுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற போது மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. வருகிற 30ஆம் தேதி செல்வின் ஆண்டவரை அவருக்காக, பிரியாவுக்காக ஜபிக்கிறோம். திருமணம் நடைபெற போகிறது. திருமணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. இதனால பிறந்த நாளை நன்றி செலுத்துகிறேன். இப்படி வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையுடைய அன்புக்குரிய தலைவர் அருமையான பிரபு ஞானசெல்வன் அப்பாவுக்காக, அவருடைய அன்பு சகோதரி மகள் ஜனனிக்காக ஜபிக்கும். கேஜிஎஃப்ல இருக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல கஸ்பாபி ஆண்டவரே பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் சரவணனுக்காக ஜபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவலை சந்தி. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமணத்தை காணுகின்றார்களோ எல்லாரும் ஆசீர்வம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிறேன். அவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக, அவருடைய சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக, அடியனுக்காக, குழுவுக்காக ஜபிக்கிறோம். இந்த குழுவை ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க, தேவையை சந்திங்க. இந்த வெயில் விஷயத்திலிருந்து எங்கள் குடும்பங்களை, ஆண்டவர் எங்கள் குழந்தைகளை காத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஆண்டவர் டாக்டர் உதயநேசன் இருக்காக, நிக்சன் இருக்காக, ராஜ்குமார் இருக்காக, பால்மசா இருக்காக, ஜபலாசஸ் இருக்காக, வனஜம்மாவுக்காக, ஏலன், ரஃபியா, சாமியல் வர்மன், வேலன், ஆண்டவரை லதா சிஸ்டருக்காக, உடைய அமுத அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் காத்தரல் வழிநடத்தும். தேவலை சொந்த நாளின் பணிகளின் பயணங்களை காத்தரலும். வெயிலின் உஷ்ணத்திலிருந்து பகலில் மேகஸ்தம்பத்தை, இரவில் அக்னி ஸ்தம்பத்தை தந்து காத்ததை போல எங்களையும் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து முடிய கிருபை ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களோடும், இதை ஷேர் பண்ணுற மக்களோடும், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக
பார்த்து பயன்பெறுகிற அனைத்து மக்களும் சாதி மதம் இன மொழி பேதமின்றி என் தேவன் எப்படி நீ ஊழியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல வந்த அனைத்து ஜாதி மக்களும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார். அதே போல இப்படி உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம், பிரசன்னம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை ஆண்டவரை எல்லா மக்களுக்கும் தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளில் நம்ம அனைவரோடு கூட இருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பிரசன்னத்தினாலே நிறைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். காட் பிளஸ்.